For the following reaction sequence, choose the correct option. பென்சன் ரிங் கொடுத்துட்டாங்க, அசிட்டைல் குளோரைடு, அலுமினியம் ட்ரைக்ளோரைடு. இதை கூட ரியாக்ட் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைப்போக்ளோரைடை கூட ரியாக்ட் பண்ணும்போது P + Q வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. வாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்ப்போம். ஒரு பென்சன் ரிங்கில் CH3CO குரூப், அதாவது அசிட்டைல் குளோரைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரட் அலுமினியம் ட்ரைக்ளோரைடு இருந்தால் இந்த ரியாக்ஷனுக்கு பேர் வந்து ஃப்ரிடல் கிராப்ஸ் அசைலேஷன். அப்போ அசைலேஷனாக CH3CO குரூப் வந்து ஒரு பென்சன் ரிங்கில் சப்ஸ்டியூட் ஆகணும். அப்போ இந்த காம்பவுண்டோட நேம் வந்து அசிட்டோஃபீனோன். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் வந்து ஃப்ரிடல் கிராப் அசைலேஷன். அப்போ இந்த அசிட்டோஃபீனோன் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் வந்து சோடியம் ஹைப்போக்ளோரைடை கூட வந்து ரியாக்ட் பண்ணும். அப்போ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் வந்து என்னன்னா ஆலோஃபார்ம் ரியாக்ஷன். ஆலோஃபார்ம் ரியாக்ஷன் வந்து மீத்தைல் கீட்டோன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்போ இந்த மீத்தைல் கீட்டோன் இருக்கக்கூடிய இந்த CH3 பாண்ட் வந்து பிரேக் ஆகிட்டு குளோரோஃபார்ம் ஆகும் அண்டு சோடியம் பென்சோயிட்டாகவும் சேஞ்சஸ் ஆகும். அப்போ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் வந்து ஆலோஃபார்ம் ரியாக்ஷன். இதை தான் நம்ம வந்து ஃபைனல் ப்ராடக்ட். இது வந்து P அண்டு Q. அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா கன்வர்ஷன் வந்து ரெண்டு ரியாக்ஷன் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு, ஃப்ரிடல் கிராப்ஸ் அசைலேஷன் அண்ட் ஆலோஃபார்ம் ரியாக்ஷன். அப்போ நம்ம ஆன்சர் பாருங்கள். if the P is a sodium salt of carboxylic acid, Q is a primary alcohol. Q வந்து primary alcohol கிடையாது. P and Q are is aromatic compound. ரெண்டுமே வந்து aromatic compound கிடையாது. ஆப்ஷன் 3ல பாருங்கள், P gives a carboxylic acid acidification, Q gives the poisonous gas of exposure to air and light. அப்போ இது குளோரோஃபார்ம் தான் வந்து Q அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 3 இஸ் a correct answer. இது போல் மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.